அந்தூரியத்தை சாடியில் ஏற்றுதல். தேவையான பொருட்கள்: பிளாஸ்டிக் சாடி, 2 சென்டிமீட்டர் அளவிலான ஒட்டு துண்டுகள், கூட்டெரு, ஆற்று மணல், தும்புச்சோறு, இலையுக்கள், ஃபங்கஸ் கொல்லி, அந்தூரிய தாவரங்கள், கத்தி. இங்கு வெவ்வேறு வகையான அந்தூரிய தாவரங்கள் காணப்படுகின்றது. இதில் முதலாவது தாவரம் சிறியதாக காணப்படுவதுடன் 30 சென்டிமீட்டரை விட உயரம் குறைவானதாக காணப்படுகின்றது. எனவே இது நடுகைக்கு பொருத்தமற்றதாகும். இந்த இரண்டாவது தாவரம் ஆரோக்கியமாக காணப்படுகின்றது. ஆனால் இலைகள் பெரியதாகவும் மஞ்சள் நிறமாகவும் காணப்படுவதால் இது நடுகைக்கு உகந்ததற்றதென கொள்ளப்படுகின்றது. இந்த அந்தூரிய தாவரம் ஏறத்தாழ 30 சென்டிமீட்டர் உயரமுடையதாக காணப்படுவதுடன் ஆரோக்கியமாக காணப்படுவதால் இது நடுகைக்கு உகந்ததாக தெரிவு செய்யப்படுகின்றது. தெரிவு செய்யப்பட்ட இந்த அந்தூரிய தாவரத்திலிருந்து தேவையற்ற வேர்கள் வெட்டி அகற்றப்பட்டது. ஆரோக்கியமான வேர்கள் மட்டும் காணப்படக்கூடிய வகையில் ஏனைய வேர்கள் அனைத்தும் வெட்டி அகற்றப்படல் வேண்டும். அடுத்து ஊடக கலவை தயார் செய்யப்படல் வேண்டும். இதற்காக ஆற்று மணல், கூட்டெரு மற்றும் தும்புச்சோறு என்பவற்றை 1:1:1 என்ற விகிதத்தில் கலந்து ஊடக கலவை தயார் செய்யப்படல் வேண்டும். இதன் பின்னர் துளைகள் கொண்ட பிளாஸ்டிக் சாடியில் ஓட்டு துண்டுகளை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்குதல் வேண்டும். இதன் மேல் தயார் செய்யப்பட்ட ஊடக கலவையை சாடியின் அரை பகுதி வரை நிரப்புதல் வேண்டும். தெரிவு செய்யப்பட்ட அந்தூரிய செடியின் வேரை ஃபங்கஸ் கொல்லியில் அமிழ்த்திய பின்னர் இதனை சாடியில் நட்டு மீதமாக உள்ள ஊடக கலவையினால் சாடியை நிரப்புதல் வேண்டும். ஊடக கலவையினால் சாடியை நிரப்பிய பின்னர் அதன் மேலே இலையுக்களை பரவ வேண்டும். சாடியின் மேல் விளிம்பிலிருந்து 2-5 சென்டிமீட்டர் உயர இடைவெளி இருக்கத்தக்கதாக இலையுக்களினால் நிரப்புதல் வேண்டும். அதன் பின்னர் சாடியில் நாட்டப்பட்ட அந்தூரிய தாவரத்திற்கு நீர் ஊற்றுதல் வேண்டும். தற்போது நீங்கள் சாடியில் நடப்பட்ட அந்தூரிய தாவரத்தை காணலாம்.